நாம் யூடியூப் சேனலுக்காக ரொம்ப நாள் ஒரு மைக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அது இன்றைக்கி வாங்கியிருக்கிறேங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய குவாலிட்டி எப்படி, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, வாங்க நாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபுல் வீடியோ பார்த்தா தான் இந்த டிஜிடெக்குடைய மைக் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு நாம் இப்போ செக் பண்ண முடியும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஓகேங்களா. பாக்ஸை அன்பாக்ஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம். பாக்ஸை நாம் இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்குறோம். இது அமேசானுடைய பேக்கு. நல்லா தரமாக தான் பண்ணியிருக்காங்க பேக்கிங்லாம். உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு அட்டை பாக்ஸ். அந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. பேக்கிங்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நல்லா கீழே விழுந்தா கூட எதுவும் ஆகாத அளவுக்கு நல்லா சேஃப்டி பர்பஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதுதான் மைக்கு. நல்லா இருக்குது கிளிப்பு. அது நம்ம ஷர்ட்டில் மாட்டிக்கலாம். இது ரிசீவர், டிஜிடெக்குடைய ரிசீவர். ஸோ இதில் என்ன இருக்குது பார்ப்போம் ஓப்பன் பண்ணி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மைக் மேலே வர, அதாவது கேப், இது ஒரு பவுச், இது ஒரு யூஎஸ்பி கேபிள். ஸோ மேனுவல் கைடு கொடுத்துருக்காங்க, 2 கைடு. அது செட்டிங்ஸ்லாம் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு ஒரு புக்ஸும், இன்னொன்று மேனுவல் கைடு. ஸோ அவ்வளோதாங்க என்னுடைய பார்சல். இதெல்லாம் அதில் எடுத்து வச்சுட்டு இது எப்படி நாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம், ஓகேங்களா. இது காலரில் மாட்டிக்கலாம், அதுக்காக மைக் கொடுத்துருக்காங்க. இது ஆன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் பிளிங்க் ஆகும். க்ரீன் லைட்னு ஆஃப் ஆகி எரியும். ஸோ இப்போ மொபைலை நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இது கனெக்ட் பண்ண உடனே அந்த மைக்கில் பிளிங்க் ஆகிற லைட் ஆஃப் ஆகணும். அப்படி ஆஃப் ஆச்சுன்னா கனெக்ட் ஆச்சுன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஆனால் இதில் பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்குது. நாம் இப்போ ஓப்பன் கேமரான்னு சொல்லி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம், ஓகேங்களா. ப்ளே ஸ்டோரில் பண்ணிவிட்டு அதில் வீடியோ செட்டிங்னு ஒன்று இருக்கும். செட்டிங்கில் போய்ட்டு வீடியோ செட்டிங் போயிட்டு ஆடியோ சோர்ஸ்னு ஒரு எனேபிள் பண்ணுறோம். அதில் என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் மைக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் தான். அதை போய்ட்டு கிளிக் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க, செட்டிங் ஃபினிஷ். செட்டிங்ஸில் போகிறோம், வீடியோ செட்டிங்கில் போகிறோம். அதில் எக்ஸ்டர்னல் மைக்குன்னு ஒன்று ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ இது பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்குது பாருங்கள். க்ரீன் ரெட்னு பிளிங்க் ஆகுதா. ஆனால் அது மாதிரி ஆகக்கூடாது. ஒன்லி ரெட்டு மட்டும்தான் எரியணும். அப்படி எரிஞ்சால் இது கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் இது அப்படி கனெக்டே ஆகலை. அது உள்ள இன்சர்ட் பண்ண உடனே கனெக்ட் ஆகிடணும் வித்தின் 1 or 2 few minutes. ஸோ இது இன்னுமே கனெக்ட் ஆகலை. என்ன ரீசன்? அதுதான், என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினின் உலகம் அலையட்டுமே, தன்னால் வெளிவரும் தயங்காதே. இது பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு ஒர்த்தே இல்லைன்னு சொல்கிறாங்க. நானும் எத்தனை டைம் ப்ளக்இன் பண்ணி பார்க்குறேன், அது கனெக்டே ஆகலை. அப்புறமா தான் நானே இந்த மைக்கோடைய ரிவ்யூ செக் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு மொபைலில் கனெக்ட் ஆகுது, ஒவ்வொரு மொபைலில் கனெக்ட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. பட் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் இந்த மொபைல் இது கனெக்ட் ஆகலை. ஒவ்வொரு மொபைலில் கனெக்டே ஆக மாட்டேங்குது சுத்தமாக. ஏதோ சில மொபைலில் கனெக்ட் ஆகுதுன்றாங்க. ஸோ அதனால் இந்த டிஜிடெக் நம்ம மைக் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஸோ வாங்கி வேஸ்ட் ஆகிடுச்சு. நான் 2 டைம் வாங்கி 2 டைமே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இப்போ ரீஃபண்டும் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டிஜிடெக்கை அவாய்ட்